to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முல்லை பெரியாறு அணை தொடர்பான நிபுணர் குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று நடைபெறவிருந்த அனைத்து கூட்டங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், முல்லை பெரியாறு அணை தொடர்பான நிபுணர் குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அனைத்து கூட்டங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. கள நிலவரம் என்ன? அதாவது இந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அசஸ்மெண்ட் கமிட்டி மீட்டிங் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பெயர்கள்ல இருக்கு. நிபுணர்கள் ஒவ்வொரு மாநிலமும் இல்லாட்டி ஒவ்வொரு துறையும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவா இருக்கும். இப்ப நிலக்கரி சார்ந்த சுரங்கங்கள் சார்ந்த ஒரு கூட்டங்கள் தனியா நடக்கும். இப்போ இன்னைக்கு பட்டியலிடப்பட்டது ஆறுகள் அதே மாதிரி அணைக்கட்டுகள் சம்பந்தமான விவரங்கள் தான் இன்னைக்கு ஒரு ஆலோசனைக்காக பட்டியலிடப்பட்டிருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா அவங்க போடுவாங்க. இன்னைக்கு ஆறுகள் சம்பந்தமான விஷயம் பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அணைகள் சார்ந்த விவகாரங்கள், அதே மாதிரி மகாராஷ்டிரா சார்ந்த சில விவகாரங்கள் எல்லாம் இன்னைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. ஆனா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு நடைபெற இருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதை கேரளா தரப்பு அதிகாரிகள்கிட்டையும் நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம். வழக்கறிஞர்கள் சிலர், நிபுணர்கள், இந்த குழுவில் இடம்பெறக்கூடிய வழக்கறிஞர்கள், நிபுணர்கள் இப்படின்னு 3 தரப்பிலிருந்துமே இந்த தகவலை நம்ம உறுதிப்படுத்தியிருக்கிறோம். இன்னைக்கு வெறும் முல்லை பெரியாறு அணை சம்பந்தமான விவரம் மட்டும் இல்லாம இன்னைக்கு விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருந்த அத்தனை அஜெண்டாக்களுமே நீக்கப்பட்டிருக்கு. காரணம் எதுவுமே சொல்லப்படல. நம்ம ஆஃப் ரெக்கார்டா நிறைய பேர்ட்டு கேட்கும் பொழுது வானிலை கடுமையான முறையில் பிரச்சனையா இருக்கிறத நிறைய இடங்களை பார்க்க முடியுது. குறிப்பா வெஸ்ட் பெங்கால் கடந்த சில தினங்களாகவே புயல் காரணமா கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கு. கேரளாவில் பெரும் மழை அப்படின்றது பெய்து கொண்டு வருது. மற்றபடி கடுமையான வெயில் ஒரு பக்கம் இருந்துட்டு வரக்கூடிய சூழல்ல ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த கூட்டம் அப்படின்னாலும் அதிகாரிகள் வெவ்வேறு பணிகள்ல சிக்கி இருக்கிறாங்க. மற்ற வேலைகள்லாம் அவங்க எங்கேஜ் ஆயிட்டாங்க. அதனால இந்த கூட்டத்தை இன்னைக்கு திட்டமிட்டபடி நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா காலை 10 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்குச்சுன்னா மாலை 5:30, 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கோ இல்லது 3/4 மணி நேரத்திற்கோ ஒரு முறை வெவ்வேறு அஜெண்டாக்களை அவங்க எடுக்கணும். இது வெறும் ஒரு ஆலோசனை கூட்டமா மட்டும் இல்லாம மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்னு சொல்லப்படக்கூடிய இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய விவாதிக்கப்படக்கூடிய அத்தனை முக்கியமான விஷயங்களும் பதிவு செய்யப்படும். இது அடுத்த கட்டமா இந்த கூட்டத்தை எடுத்து செல்றதுக்கான மிக முக்கியமான அம்சமாகவும் இருக்கும். இதுல ஏற்கனவே முல்லை பெரியாறு மாதிரியான அதிமுக்கியமான விஷயம், ஏன்னா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு அதுல சம்பந்தப்பட்டிருக்கு, மாநில அரசுடைய எதிர்ப்பு சம்பந்தப்பட்டிருக்கு, மத்திய அரசுடைய நிலைப்பாடு இருக்கு, கேரள அரசுடைய விண்ணப்பம் இருக்கு. இப்படி ஒரு விவகாரம் மட்டுமே இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுன்னா மற்ற மாநிலங்கள் கொடுத்திருக்கக்கூடிய விவகாரங்களும் அந்த அளவுக்கு மிக முக்கியமானதா இருக்கும். எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய வேண்டியதா இருக்கும். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நிபுணர்கள் இருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸை மெயின்டைன் பண்றதுக்குன்னு சில அதிகாரிகள் இருப்பாங்க. இருக்கக்கூடிய ஃப்ளோ சார்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்குன்னு சில அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்கள யாராவது ஒருத்தர் வரல, மற்ற வேலைகள் அவங்க எங்கேஜ் ஆயிட்டாங்கன்னா கூட இந்த கூட்டங்களை நடத்துறது சிரமமான விஷயம். கேரளாவை சார்ந்த அதிகாரிகள் யாருமே இன்னைக்கு வரவே வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று இரவு தான் கடைசி நேரத்தில் இந்த கூட்டம் இப்படியாக ஒத்திவைக்கப்படுது அப்படின்ற விவரம் சொல்லியிருக்காங்க. எப்போ அடுத்த கூட்டம் நடக்கும் அப்படின்ற சில தகவல்களையும் நம்ம கேட்க முயற்சி செய்தோம். தேர்தலுக்கு பிறகுதான் இந்த கூட்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் பிஸி ஷெட்யூலா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் ஒரு நாள் முழுவதும் எங்கேஜா இருக்கக்கூடிய ஒரு டைட் ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கா தான், ஒரு கூட்டமா தான் இது இருக்கும். அதனால மீண்டும் எல்லா மாநில அதிகாரிகளுக்குமான உகந்த நேரமா இருக்கணும். அது சரியான முறையில திட்டமிடலாம் இருக்கும். அதனால அதுக்கு இன்னும் ஒரு 10 நாட்கள் ஆகும். அதனால தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கும் தேர்தலுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா அப்படின்ற நம்ம ஒரு சில விஷயங்களையும் நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது டிபார்ட்மெண்ட் துறை சார்ந்து நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள், வழக்கமாக நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள் தான். வரக்கூடிய விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து எந்த தேதியில எதை பட்டியலிடணும்ன்ற நிபுணர்கள் குழு முடிவு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் பட்டியலிடுவாங்க. அதனால தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களா தான்
சொல்லியிருக்கிறாங்க. அதனால அடுத்த கூட்டம் தேர்தலுக்கு பிறகு நடைபெறுவதற்கான நம்ம கிட்ட சொல்லும் பொழுது ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி மீண்டும் இந்த கூட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா முல்லை பெரியாறு அணை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. முதல்வரும் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படின்றத நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ண வேண்டியதா இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்கு. முல்லை பெரியாறு அணை தொடர்பான நிபுணர் குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று நடைபெறவிருந்த அனைத்து கூட்டங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கான காரணங்கள் என்ன, அடுத்த கூட்டம் எப்பொழுது நடைபெறவிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னும் வெளியாகல, அந்த தகவல் இன்னும் கிடைக்கல. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.